இந்த சாப்டரில் ரிவீட் ஆர்கிடெக்சர் மாடல் இல்லை ஒரு கேட் ஃபார்மேட்டை எப்படி இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ரிவீட் எம்இபி ஃபைலாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்காண்டி புதுசாக ஒரு எம்இபி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவில் டெம்ப்ளேட் ஃபைலுக்கு கீழே உள்ள சிஸ்டம் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு புதுசாக க்ரியேட் பண்ண போகிறது ப்ராஜெக்டா டெம்ப்ளேட்டா அப்படின்னு கேட்குறப்ப ப்ராஜெக்ட்னு செட் பண்ணிட்டு ஓகே. ஸோ உங்களுக்கு அட்மாஸ்பியர் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை எப்படி ஒரு மாடலை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்சர்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ இன்சர்ட் பாக்ஸில் லிங்க் இம்போர்ட்டுங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. லிங்க் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸஸிவ் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து லிங்க் மட்டும் ப்ரொவைட் பண்ணி அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிங்க் பண்ணால் மட்டும் உங்களோட ஆப்ஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் ரிவீட் எம்இபி ஆப்ஜெக்டாக மாற்றி ஆகணும். இம்போர்ட் அப்படிங்கிறது உங்களோட ஃபைலை டைரெக்டாக நீங்கள் ரிவீட் எம்இபி காம்பவுண்டாகவே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லிங்க் அப்படிங்கிற கேட்டகரியில் லிங்க் ரிவீட். ஸோ லிங்க் ரிவீட் அப்படின்னா நீங்கள் லிங்க் அதாவது ஆர்கிடெக்சரல் ஃபைலை நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி லிங்க் ஐஎஃப்எஸ்சி, லிங்க் கேட், டிடபிள்யூ மார்க்அப் எல்லாமே நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ரிவீட் ஆர்கிடெக்சர் ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரிவீட் லிங்க் கிளிக் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஃபைல் எங்கே இருக்கோ அது ப்ரௌஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆர் லிங்க் ரிவீட். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதே சேம் டைம் உங்கள் பேராமீட்டர்ஸை லிங்க் பண்ணாலும் லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைல் நேம், எந்த ஃபைல் நேமை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க, அது எந்த டைப்பை ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கண்டிப்பாக லிங்க் ரிவீட்னு கொடுத்ததுனால அது .rvt அப்படிங்கிற ஒரு ஃபைலை மட்டும் தான் ப்ரௌஸ் பண்ணும். அடுத்தது பொசிஷனிங். ஸோ நீங்கள் புதுசாக உள்ளே கொண்டு வர்ற இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் ஒரு டெம்ப்ளேட்டாவோ இல்லை ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாவோ உள்ளே வரும். ஸோ அப்படி உள்ளே வர்ற இந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட் எதை பேஸ் பண்ணி அது பொசிஷன் ஆகணும் அப்படிங்கிறத இந்த பொசிஷனிங் ஆப்ஷன் மூலமா கொடுத்துக்கலாம். ஸோ பொசிஷன் கிளிக் பண்ணுறேன். அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா சென்டர் டு சென்டர். ஸோ சென்டர் டு சென்டர் அப்படின்னா இந்த எம்இபி அட்மாஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும், அதே மாதிரி உள்ளே வர லிங்க் ஆர்கிடெக்சர் ஃபைலுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 சென்டருமே மெர்ஜ் ஆகி இருக்கிறது அந்த சென்டர் டு சென்டர். அதே சேம் டைம் ஆர்ஜின் டு ஆர்ஜின். ஸோ ஆர்ஜின் டு ஆர்ஜினும் சேம் தான். ஸோ 2 ஆர்ஜினுமே மெர்ஜ் ஆகி 2 ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே ஆட்டோ மெத்தடில் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ பை ஷேர்டு கோஆர்டினேட்ஸ். ஸோ நீங்கள் கோஆர்டினேட் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ கோஆர்டினேட்ஸுங்கிறது உங்கள் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்துள்ள ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் கோஆர்டினேட் செட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ரிவீட் எம்இபி ஃபைல்லையும் கோஆர்டினேட் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளேஸ் ஆகும். ஸோ இதே ஆப்ஷன் தான் கீழே உங்களுக்கு மேனுவலாக இருக்கும். ஸோ மேனுவல்னு சொல்லிட்டு ஆர்ஜின் சொல்லிட்டேன்னா இந்த ஆர்ஜின் அப்படிங்கிறது உள்ளே இம்போர்ட் பண்ணுற ஆப்ஜெக்டோட ஆர்ஜின். ஸோ உள்ளே வர்ற ஆப்ஜெக்டோட ஆர்ஜின் இங்கே எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த மேனுவல் ஆர்ஜின் மூலயமா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே உள்ள சென்டர் பாயிண்ட். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு பேஸ் பாயிண்ட் இந்த நம்மளோட எம்இபி ஃபைலில் எங்கே பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத பேஸ் பாயிண்ட் மூலயமா கொடுத்துக்கலாம். ஸோ சென்டர்ஸ். ஸோ உள்ளே வர்ற இந்த லிங்க் ரிவீட்டோட சென்டர் ஃபைல் அது சென்டர் ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறது மூலயமா இதை சூஸ் பண்ணிட முடியும். ஸோ இது எல்லாமே டபுள் ஆக்ஷனில் நடக்கும். அதாவது அதோட சென்டர் இதோட சென்டரும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது அங்கேருந்து உள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணுற ஆப்ஜெக்டோட ஒரு ஆர்ஜினையோ இல்லை ஒரு பேஸ் பாயிண்டையோ இல்லை சென்டர் பாயிண்டையோ நம்மளுக்கு தேவையான இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஆர்ஜின் டு ஆர்ஜின்னு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபைல் எங்கே இருக்குன்னு நீங்கள் இந்த ப்ரௌஸ் கேட்டகரிஸ் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் ப்ராஜெக்ட் 1 ஒரு ரிவீட் ஃபைல் இருக்குது. ஸோ இதை லிங்க் ரிவீட்டுங்கிற ஆப்ஷன் மூலமாக எடுத்துக்க போகிறோம். ப்ராஜெக்ட் 1 நேம், ஃபைல்ஸ் ஃபார்மட், ரிவீட் ஃபைல், பொசிஷனிங் ஆர்ஜின் டு ஆர்ஜின்னு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஓப்பன். ஸோ இந்த கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா 14 to 16 கன்வர்ஷன் நடக்குது. இந்த கன்வர்ஷன் நீங்கள் 1 டைம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது 2016 வெப் ஃபைலாக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ப்ரிவெண்ட் ஆகும். ப்ராசஸிங்கை தெளிவாக தெரியும். ஸோ ப்ராசஸிங் என்ன அப்படின்னா ஓப்பன் த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அண்ட் அப்லோடிங் த லோடர் ஃபேமிலிஸ். ஸோ உங்களோட ஃபைல் லிங்க் ஃபைலாக கிரியேட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் நிறையா வால்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது உள்ளே இம்போர்ட் ஆனதுனால இது ஒரு சிங்கிள் ஃபைலாக இருக்கும். ஸோ இது ஃபைல்ஸாக இருக்குது. இதோட 3D வியூவை பார்ப்போம். ஸோ இதான் 3D வியூ. ஃபுல் 3D வியூவும் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக மட்டும் தான் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக செலக்ட் ஆகும். ஸோ செப்பரேட் பண்ணி இல்லாமல் இது ஒரே ஒரு ஆப்ஜெக்டாக மட்டும் தான் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதான் லிங்க் ரிவீட்.
ஸோ வெளியேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் லிங்க் பண்ணி இந்த ரிவிட் எம்இபிங்கிற ஒரு அட்மாஸ்பியரில் கொண்டு வந்துறீங்க. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் லெவல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதுக்கு வேறு ஆப்ஷன் மூலியமாக நம்ம அதை ரிவிட் எம்இபி ஃபைலாக மாற்றணும். ஸோ ரிவிட் எம்இபி ஃபைலாக மாற்றினா மட்டும்தான் உங்களால் இந்த மாடலை உள்ள லெவல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் தெரியும். மற்றபடி வியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இதோட டாப் வியூஸ், ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்குது எல்லாமே தெரியும். அண்ட் பவர்ஸ்லேயும் ஃப்ளோர் பிளான் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒர்க்கிங் லே அவுட்டு தான். ஸோ ஃப்ளோர் பிளானில் வச்சு நீங்கள் பவர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளோர் பிளானும், சப்போஸ் ஹெச்விஏசி அண்ட் பிளம்பிங் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ளோர் பிளானும் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃப்ளோரில் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு லிங்க், அதாவது ஒரு ரிவிட்டோட ஆர்கிடெக்சர் ஃபைலை உள்ளே கொண்டு வரதுக்குள்ள ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ உள்ளே இருக்கிறது என்ன ஃபைல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த லிங்கை பற்றி நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேனேஜ் லிங்க்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபைல்லாம் லிங்க் பண்ணியிருக்கீங்க, அந்த லிங்க் பண்ண ஃபைலில் எதெல்லாம் உங்களுக்கு விசிபிளாக தெரியணும், எது தெரியக்கூடாது, அது எப்படி தெரியணும் அப்படிங்கிறத இந்த மேனேஜ் லிங்க்ஸுங்கிற ஆப்ஷன் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுறேன் ரிவிட். ஸோ இந்த மேனேஜ் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவிட், ஐஎஃப்எஸ்சி, கேட், டிடபிள்யூஎஃப், பாயிண்ட் கிளவுட்ஸுங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிவிட், ஐஎஃப்சி அண்ட் கேட் ஃபார்மேட்ஸ் மூணுமே இம்போர்ட்டிங் மெத்தட் உள்ள ஒரு ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் உள்ளே எதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ரிவிட்டோட ஒரு ஃபைல் தான். ஸோ ரிவிட் கொண்டு வந்ததால அது என்ன நேம், அது ஸ்டேட்டஸ். ஸோ இப்போக்கே அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதாவது லோடட், ரெஃபரன்ஸ் டைப் ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஓவர்லே, அட்டாச்மெண்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஓவர்லே அப்படிங்கிறது அந்த லிங்க் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும், அட்டாச்மெண்ட்டுங்கிறது காப்பி ஆப்ஷனை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ எந்த மாதிரி நீ கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். பொசிஷன் நாட் சேவ்டு. ஸோ எந்த பொசிஷனில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோன்னு அது சேவ் பண்ணல. ஏன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால அதை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரிவிட் எம்இபி ப்ராஜெக்டாக மாற்றும் போது கரெக்டாக ஒரு பொசிஷன் உங்களுக்கு சேவ் ஆயிரும். சேவ்டு பாத். ஸோ இந்த லிங்க் பண்ண இந்த ஃபைலோட பாத், அதாவது ஒரிஜினல் ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த பாத் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். பாத் டைப் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அண்ட் அப்சர்வேட்டிவ் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ ரிலேட்டிவ் அப்படிங்கிறது உங்களோட கோஆர்டினேஷனை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். அப்சர்வேட்டிவ் அது 0.0ங்கிற கோஆர்டினேஷன் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது ரிலேட்டிவ் வச்சு அப்படிங்கிறதுனால அதோட பொசிஷனை மூவ் பண்ணும்போது இதோட பொசிஷன் உங்களுக்கு மூவ் ஆகும். அப்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது இது காப்பி ஆப்ஜெக்ட் மாதிரி மூவ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் வேறு எங்கேயும் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட லிங்கோட பாத்தை வந்து நான் மாற்றி ஆகணும். ஸோ அப்படி இருக்கப்ப அது அப்சர்வேட் மெத்தட் இருக்கிறதா பெட்டர். ஸோ எதுவும் அலைஸ் கமெண்ட்ஸ் நீங்கள் தனியாக இந்த ப்ராஜெக்ட் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது அலைஸ் கமெண்ட் இதில் ஒர்க் ஆகும். நீங்கள் இன்செர்ட் பண்ணது ஒரு ரிவிட் ஃபைல் இல்லாமல் ஒரு ஐஎஃப்சி ஃபைலாக இருந்தால் அது இந்த இதில் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த அதே செட்டிங்கை இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிவிட் ஃபைல்லையே இங்கேருந்து ஒரு புதுசாக ஒரு ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே ஒரு 4 ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. இந்த லோடான ஃபைல் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக அதை அன்டிக் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ண முடியும், ஏன்னா ஆக்சுவலி ரீஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இன்செர்ட் பண்ண இந்த ஃபைல் அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிரும். எகெயின் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இப்போ எகெயின் டேரெக்டாக மேனேஜ் லிங்கில் போயிட்டு ஒரு ரிவிட் ஃபைல் எப்படி ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட். ஸோ செலெக்ஷன் பண்ணியிருக்கப்போ மட்டும் இந்த 4 ஆப்ஷனும் தெரியும். இப்போ புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்ண போகிறோம், எந்த ஃபைல் அப்படின்னு கேட்கும். அதே மாதிரி எந்த ஃபைல் ஆட் பண்ண போகிறீங்க, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அது எப்படி டிஃபால்ட்டாக பொசிஷனிங் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஓப்பன். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணாதனால எகெயின் இந்த ப்ராசஸ் நடக்குது. அதாவது ஆர்கிடெக்சர் ரிவ்யூ 2014லேருந்து ஆர்கிடெக்சர் ரிவ்யூ 2016க்கு அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது இங்கே ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அப்கிரேட் இஸ் டெம்பரரி. டெம்பரரியாக மட்டும்தான் இந்த அப்கிரேட் நடக்கும். நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் அது பர்மனெண்ட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன வியூவில் என்ன பொசிஷனில் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த பொசிஷன் லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கப்புறம் அந்த லிங்க் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க, லோடட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது லோட் ஆகிருக்கும். இப்போ ஓகே கொடுக்குறப்ப அந்த ஃபைல் இங்கே விசிபிளாக தெரியும். இப்போ மேனேஜ் லிங்க்ஸ் எகெயின் இதை பிக் பண்ணுறேன். இதை அன்லோட் அப்படின்னா இந்த ஃபைல் உள்ளே வந்திருக்கும், பட் இதை அன்லோட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா நாட் லோடட். ஓகேன்னு கொடுத்தா அந்த ஃபைல் உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் இருக்காது. ஏன் அப்படின்னா அதை ஒரு லிங்க் பண்ணி வச்சுருங்க, பட் அதை ஹைட் பண்ணுற கான்செப்டில் அது கிரியேட் ஆகிருக்கும். எகெயின்
இது மாதிரி நீ ஹைட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்டை ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எகைன் அந்த ஃபைல் வேணும் அப்படின்னாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ மேனேஜ் லிங்க்ஸ், இந்த ஸ்டேட்டஸ் நாட் லோடட், அதாவது லிங்க் ஆகிருக்கு பட் லோட் ஆகாமல் இருக்குது. ஸோ ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ரீலோட் அப்படின்னு கொடுத்தா எகைன் இது வந்து ரீலோட் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு நடக்குது. ஸோ ப்ராசஸிங் டயத்துலேயே இந்த லிங்கை கேன்சல் பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக கேன்சல் பண்ணிக்க முடியும். இங்கே உள்ள ஸ்டேட்டஸ் நாட் லோடட்னு இருக்கிறப்ப அது வியூவாக தெரியாது. லோடட்னு ஆனதுக்கப்புறம் தான் அந்த வியூ உங்களுக்கு தெரியும். எகைன் இதை பிக் பண்ணுறேன். ரீலோட் ஃப்ரம். ஸோ ரீலோட் ஃப்ரம்ங்கிறது வேறு ஆப்ஜெக்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் கரண்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வேண்டாம், இதுக்கு பதில் வேறு ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ண போனாலும் வேறு ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இந்த ரீலோட் அப்படிங்கிறது நீங்கள் அன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அதே சேம் ஃபைலை நீங்கள் எகெயின் லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபைலுக்கு பதிலாக வேற ஒரு ஃபைலவோ இல்லை வேற ஒரு லொக்கேஷன்லேருந்து ஒரு புது ஃபைலவோ நீங்கள் லோட் பண்ணிக்க முடியும். எகெயின் ஆட், வேற ஒரு ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த லிங்க் ரிவீட்லங்கிற ஆப்ஷன் மூலிமா ரிவீட் ஃபைலை மட்டும் தான் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஐஎஃப்சி, ஸோ இந்த ஃபைலுக்கும் அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி எக்ஸ்எம்எல், ஐஎஃப்சி ஜிப்பு, ஸோ இந்த 3 ஃபைலையும் இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்து ரிவீட் எம்இபி ஃபைலாக ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி கேட் ஃபார்மேட். ஸோ ஆட்டோகேட் ஃபைலில் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஃபைல்லேருந்து நீங்கள் ஒரு 3D வியூ டெவலப் பண்ண போகிறீங்க, இல்லை ஆட்டோகேட் 3Dலேருந்து நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா இந்த கேட் ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷன் மூலமா எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபார்மேட்லாம் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா, ஆடில் ஃபைல் டைப்ஸை பிக் பண்ணுங்கள். இதில் டிடபிள்யூஜி அதாவது ஆட்டோகேட் ஃபைல், டிஎக்ஸ்எஃப் ஃபைல், டிஜிஎன் ஃபைல், SAT, SK ஃபைல்ஸ். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸையும் இந்த கேட் ஃபார்மேட் அப்படிங்கிற கேட்டகரிக்கில் நீங்கள் லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை ஒர்க் பண்ணும்போதும் கண்டிப்பாக இது ஆரிஜின் டு ஆரிஜின் எந்த இடத்துல பொசிஷன் ஆகணும் அப்படின்னு கேட்கும். பிளேஸ் அட் லெவல் 1, லெவல் 2. ஏன்னா நீங்கள் உள்ளே கொண்டு வர்றது ஒரு 2D ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கிறப்ப அது எந்த லெவலில் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பிளேஸ் அட்டுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இதே நீங்கள் லிங்க் ரிவீட்லையோ இல்லை ஐஎஃப்சிங்கிறதுலையோ ஆப்ஷன்லையோ நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஏன்னா இது 3D மாடல், அங்கே உள்ள லெவல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிரும். ஸோ கேட் ஃபார்மேட்டில் 2D அப்படிங்கிறதுனால ஒரு சிங்கிள் வியூ பிளேஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன் அப்படின்னா அந்த பிளேஸ் எங்கே ஆகணும், பிளேஸ் அட் அப்படிங்கிறப்ப எந்த லெவலில் பிளேஸ் ஆகணும், லெவல் 1லையா லெவல் 2லையான்னு நீங்கள் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஓரியன்ட் வியூ, ஸோ அந்த வியூ ஓரியன்டேஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். கலர்ஸ், ஸோ எந்த கலர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஆட்டோகேட் ஃபார்மேட் அதாவது கேட் ஃபைல் எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ இன்வெர்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி வரும். பிளாக் அண்ட் ஒயிட்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். லேயர்ஸ் அண்ட் லெவல்ஸ், ஸோ இந்த கேட் ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் ஒவ்வொரு லேயர்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லேயர்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னாலும் ஆக முடியும். ஸோ ஆல் விசிபிள் ஸ்பெசிஃபை, ஸோ ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா அங்கே என்னென்ன லேயர்ஸ்லாம் உங்கள் செட்டிங்ஸில் இருக்கோ அது எல்லா லேயர்ஸும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே டெவலப் ஆகும். விசிபிள் அப்படிங்கிறது எந்தெந்த லேயர்ஸ் எல்லாம் விசிபிளாக இருக்கோ அந்த லேயர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸ்பெசிஃபை அப்படிங்கிறது நீங்கள் ஸ்பெசிஃபை இந்த ஆப்ஜெக்ட்டுக்காண்டி எந்தெந்த லேயர்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி படம் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த லேயர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அடுத்தது இம்போர்ட் யூனிட்ஸ். ஸோ நீங்கள் ஆட்டோகேடில் போடுறப்ப எந்த யூனிட்ஸை பேஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதாவது நன் ஆஃப் யூனிட்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஆட்டோ டிடெக்டில் எந்த யூனிட்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து வர்ற ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் 5, 6 அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் நம்பராக மட்டும் தான் கிரியேட் ஆகி வரும். ஸோ இங்கே ஆர்கிடெக்சரல் அந்த ரிவீட்டில் எல்லாமே ஒரு யூனிட்டை பேஸ் பண்ணி உள்ள ஒரு சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அந்த 5 அப்படிங்கிறது ஆட்டோகேட்டை பொறுத்த வரையும் நம்ம எந்த யூனிட்ஸாக வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இதை பொறுத்த வரையும் எந்த யூனிட்ஸ்னு ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது அவசியம். ஸோ உள்ளே வர்ற அந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள டைமென்ஷன் 5 or 6 or something 7 அப்படிங்கிறது எந்த இன்ச்சஸ் அதாவது எந்த யூனிட்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ நீங்கள் மீட்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா அங்கே உள்ள எல்லா டைமென்ஷனுமே மீட்டரை பேஸ் பண்ணியிருக்கும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் பேஸ் பண்ணியிருக்கும், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். ஸோ கஸ்டம் ஃபேக்டர்ஸ் அது எனக்கு தெரில, பட் எனக்கு உள்ளேருந்து இவ்வளோ ஸ்கேல் ஃபேக்டர் வைஸாக நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்க முடியும். ஆட்டோ டிடெக்ட்னா ஸ்கேல் ரேஷியோ எப்பவுமே 1ன்னு செட் ஆகிக்கும். ஸோ இந்த 1ன்னு செட் ஆகிறப்ப நீங்கள் இந்த எம்இபி ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை இந்த லிங்க் ப்ராஜெக்ட்டுக்கோ என்ன ஃபார்மேட் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட் கிரியேட் ஆகும். ஸோ அங்கே வந்து ஒரு 130 அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கே ஆட்டோ டேட்னு கொடுத்துட்டிங்கன்னா அங்கேருந்து வர அந்த 130 இந்த கரண்ட் ப்ராஜெக்ட்டில் என்ன யூனிட் செட் ஆகிருக்கு. சப்போஸ் அது இன்ச்சஸாக இருந்துச்சுன்னா அது 130 இன்ச்சஸ்ன்னு கன்சிடர் ஆகும். ஸோ எந்த ஃபைல் வேணுமோ கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்தந்த லேயர்ஸ் நீங்கள் கொடுத்த செட்டிங் படி அது
ஓப்பன் ஆகும். இது CAD ஃபார்மேட். DWF மார்க்அப்ஸ். ஸோ DWF ஃபைல்ஸ் மேக்ஸிமம் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட ரிவிஷனுக்காண்டி யூஸ் ஆகும் இந்த DWF மார்க்அப்ஸ். ஸோ அந்த நேரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கிறனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் பாயிண்ட் க்ளோஸ். ஸோ பாயிண்ட் க்ளோஸ் ஃபைல்ஸையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக லிங்க் நேம், அந்த லிங்க் நேம் என்ன, அது லோட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தெரியும், எந்த இடத்துல சேவ் ஆகிருக்குன்னு பார்த்து தெரியும். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெஃபரன்ஸ் எப்படி இருக்குது, சேவ் பாத் அண்ட் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் மட்டும் 3 ஆப்ஷன் அண்ட் 4 ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ ரிங் டைப் இது லோட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ எகெயின் இது லோடுன்னு வந்ததுனால இந்த பாக்ஸ் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக இந்த மாடல் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த மேனேஜ் லிங்கில் நீங்கள் பார்த்த எல்லா ஆப்ஷனுமே இங்கே ஐகான்ஸ் மூலியமாகவே டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது லிங்க் ரிவிட், எந்த ஃபைலை லிங்க் பண்ண போகிறீங்க. அடுத்து லிங்க் ஐஎஃப்சி, எந்த ஐஎஃப்சி ஃபைலை நீங்கள் லோட் பண்ண போய் கேட்கும். அதேமாதிரி லிங்க் கேட் ஃபைல் அண்ட் டிஎக்ஸ்எஃப் ஃபைல், டிஎக்ஸ்என் ஃபைல்ஸ் எதனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கேட் ஃபைலில் நீங்கள் நிறையா வியூஸ் வச்சுருந்துருக்கலாம். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூஸ், அது மாதிரி நிறைய வியூ செட் பண்ணி ஒரு வெவ்வேறு ஆப்ஜெக்டை வரைஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எந்த வியூ உங்களுக்கு உள்ளே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணுறப்ப இந்த கரண்ட் வியூ ஒன்லி அப்படிங்கிற நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா லேட்டஸ்ட்டாக எந்த வியூ கரண்ட் வியூவாக இருக்கோ அந்த வியூ மட்டும் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும். ஸோ டிகால் அப்படிங்கிறது ஒரு பிக்சர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் லிங்க் ஃபைல் மூலியமாக ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. அதுமாரி பிக்சர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நியூன்னு கொடுத்துட்டேன். ஸோ நியூ டிகால் பேர் என்ன அப்படின்னா 1 2 3 செட் பண்ணிட்டு ஓகே. இங்கே செட்டிங்ஸ், சோர்ஸ், எந்த இடத்துலேருந்து இந்த ஃபைலை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு வர போகிறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி பிக்சர்ஸ் வேணுமோ அந்த பிக்சர்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ அந்த பிக்சர்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னா அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், PMB, JPG, JPEG, PNG அண்ட் டிஃப்ங்கிற ஃபார்மேட்டில் இருந்து லோட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் ஃபார்மேட்டோட ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ அதோட பிரைட்னஸ் எப்படி இருக்கணும், ரிஃப்ளெக்டிவிட்டி எப்படி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி, ஃபினிஷ் மெத்தட், லூமினஸ் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்குறப்ப அந்த ஃபைல் உங்களுக்கு, அதாவது ஒரு பிக்சர் ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு பிக்சர்ஸ்லேருந்து ட்ரேஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு கேட் ஃபைல் 2Dலேருந்து ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் ஈஸியாக ரிவிட் MEP மூலியமாக ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்த க்ளவுட் பாயிண்ட்ஸ், ஸோ RGP, RCS, 3D, ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் ரா ஃபார்மேட்ஸ் மூலியமாக நீங்கள் இம்போர்ட் பண்ணி அது மூலியமாக ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லிங்க் பண்ணுறது மூலியமாக ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமே தவிர உங்களோட ஃபைலை எடிட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இதில் உள்ள லெவல்ஸை நீங்கள் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதேமாதிரி இதில் உள்ள காம்போனன்ட்ஸ் அண்ட் டிவைசஸை நீங்கள் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ஆர்கிடெக்சரில் உள்ள ஒர்க்கை மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். ஸோ இதனால் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ இது மைன்யூட்டாக இப்போ எடிட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதெல்லாம் லிங்க் ரிவிட், ஜஸ்ட் இன்னொரு ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை லிங்க் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி MEP டெவலப் பண்ணுறோம். ஸோ அடுத்தது இம்போர்ட். ஸோ இம்போர்ட் அப்படிங்கிறது டேட்டா லிங்க் மெத்தட் இல்லாமல் காப்பி மெத்தடில் டெவலப் ஆகும். ஸோ அனலைசிஸ் டேட்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஒரு CAD ஃபார்மேட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் உங்களால் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இம்போர்ட் CAD அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே TWG, DSF அது மாதிரி ஒரு CAD லிங்க் பண்ணுற ஃபார்மேட்லேயே இது டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதுவும் அதே மெத்தட் தான். என்ன கலர்ஸை பேஸ் பண்ணியிருக்கணும், என்னென்ன லேயர்ஸ் உங்களுக்கு இன்சர்ட் ஆகணும், அதுமாரி என்னென்ன யூனிட்ஸை பேஸ் பண்ணி இது உள்ளே வரணும்னு இருக்கும். இங்கே அது உள்ளே இன்சர்ட் ஆகிறப்ப அதோட பொசிஷன் சென்டர் டு சென்டரா இல்லை ஆரிஜின் டு ஆரிஜினா, ஆரிஜின், பேஸ் பாயிண்ட், சென்டருங்கிற 5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 5 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். பிளேஸ் அட் லெவல் 1 ஆர் லெவல் 2. ஸோ எதில் ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இம்போர்ட்டும் லிங்கும் சேம் கான்செப்ட், பட் இது காப்பி ஆகி கிரியேட் ஆகிரும். ஸோ இதுலேயே நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது டெவலப் ஆகும். நீங்கள் இது எடிட் பண்ணுறதும் ஈஸி. ஸோ அதே மாதிரி ஒரு அனலைசிஸ் டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அனலைசிஸ் டேட்டானா இதோட ஸ்பேஸ் கால்குலேஷன்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணிட்டு எகெயின் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட்டில் இம்போர்ட் GPXML அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக அதை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா XML டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களோட அனலைஸ் டேட்டா சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த அனலைஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி நீ எகெயின் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரினா இந்த ஸ்பேஸ் கால்குலேஷன், ஹீட் அண்ட் கூலிங் கால்குலேஷன், எனர்ஜி செட்டிங்ஸ் மூணுமே இந்த அனலைசிஸ் டேட்டாவில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த 3 செட்டிங்ஸுமே நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணி அது மூலியமாக இதை நீங்கள் ஸ்பேஸ் கால்குலேஷன் அண்ட் ஏரியா கால்குலேஷனை கண்டுபிடிச்ச முடியும். ஸோ அடுத்தது
இன்சர்ட் ஃபைல். ஸோ 2D 3D ஃபைல்ஸ் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் இது மூலியமாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சர்ட் வியூ ஃப்ரம் ஃபைல், ஏதாவது ஒரு வியூவை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்சர்ட் 2D எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு டாக்குமெண்ட்ஸில் உள்ள ஒரு 2D எலமெண்ட்ஸு இல்லை ஒரு 2D ரெப்ரசன்டேஷன் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ண அப்படின்னா இந்த இன்சர்ட் ஃப்ரம் ஃபைலுங்கிற ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்கலாம். சில டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது சில டாக்குமெண்டேஷனுக்காண்டி நீங்கள் ஒரு 2D வியூஸையோ இல்லை ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் வியூஸையோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த வியூஸை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த இன்சர்ட் ஃபைல் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ இது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா ரிவீட் ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஏடிஎஸ்கே ஃபைல்ஸ். ஸோ ரிவீட்டில் யூஸ் பண்ண டாக்குமெண்டேஷன் ஃபைல்ஸ்லேருந்து இதை கொண்டு வந்துட முடியும். ஸோ அதே மாதிரி இன்சர்ட் 2D எலமெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபைல். ஸோ 2D எலமெண்ட்ஸை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னா 2D எலமெண்ட்ஸ். ஸோ எந்த 2D எலமெண்ட்ஸ்னால் ரிவீட் மூலியமாக நீங்கள் கிரியேட் பண்ண ஷீட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரதான் இந்த ரிவீட் ஃபைல்ஸ். ஸோ அதே மேனேஜ் இமேஜஸ். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண ஆட் பண்ண இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, அது நேம் என்ன, அதோட பாத் எங்கே இருக்குது, அது எப்படி தெரியணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆட் மூலியமாக அந்த இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை டெலீட் பண்ணிக்கலாம். ரீலோடுனா அப்படின்னாலே அது ரீப்ளேஸுங்க ஆப்ஷனில் டெவலப் ஆகும். ரீலோடுனா அதை நீங்கள் அன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் அதை ரீலோட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இதான் லிங்க் அண்ட் இம்போர்ட். ஸோ இதுக்கப்புறம் லோட் ஃப்ரம் லைப்ரரி. ஸோ ஃபேமிலி, உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஃபேமிலி கேட்டகரிக்கில் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர் டிஃப்யூஸை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதுவும் நீங்கள் டிஃப்யூஸர் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு கேட்டகரியில் ப்ளேஸ் ஆகிருக்கும். அந்த ஃபேமிலி எல்லாமே லோட் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த லோட் ஃபேமிலி ஆப்ஷன் மூலியமாக டேரெக்டாக நீங்கள் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கேட்டகரிஸையும் எடுத்துக்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அங்கே வந்து ப்ரௌசர் கிரியேட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆட்டோடெஸ்கில் இந்த செட்டிங்ஸு கீழே யூஸ் இம்பீரியல் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இது ரிவீட் ஃபேமிலி ஃபைலாக இருக்கும், இல்லை ஏடிஎஸ்கே ஃபைலாக இருக்கும். ஸோ லோட் ஃபேமிலி கொடுத்துட்றேன். ஸோ எதை லோட் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ ஒரு டக்ட் வேணும், இல்லை ஒரு ஃபர்னிச்சர் சிஸ்டம் வேணும் எடுத்துக்க முடியும். ஸோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் எடுத்துப்போம். ஸோ மெக்கானிக்கலில் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது, எம்இபின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆர்கிடெக்சர் போனீங்கன்னா ஆர்கிடெக்சர் கண்டென்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக மட்டும் தான் இருக்கும். ஸோ இதில் எந்த கனெக்டர்ஸோ இல்லை எந்த டிவைஸையும் மாற்ற முடியாது. ஸோ இதோட மெயின் பர்பஸே இது ரெண்டுமே ஃபேமிலிஸ் தான். ஸோ இந்த ஃபேமிலிஸில் எம்இபி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அதோட கனெக்டர்ஸ் டிவைஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது லிங்கேஜஸ், இது எது எண்டு எது ஸ்டார்டிங்னு டிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்கிடெக்சர்னா ஜஸ்ட் அது பார்க்க ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்குமே தவிர அது மூலியமாக நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ எம்இபியில் கிளிக் பண்ணுறோம். எம்இபியில் ஏர் சைடு காம்பனன்ட்ஸ், கனெக்டார்ஸ், ஜென்ரல் காம்பனன்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ கனெக்டார்ஸ். ஸோ எந்த மாதிரி கனெக்டார்ஸ் உங்களுக்கு வேணும் அதை நீங்கள் லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டேன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ அகெயின் லோட் ஃபேமிலிஸ். ஸோ லோட் பண்ணி கொடுக்கறதுக்கப்புறம் அதை நீங்கள் கான்டாக்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபைலு கீழே அது கிரியேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஸ்டத்தில் நான் டக் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன், ரவுண்ட் டக், ரெக்டாங்கிள் டக் அண்ட் ஓவல் டக், 3 டக்ஸ் தான் இருக்குது. ஸோ இது தவிர வேறு எதுவும் கேட்டகரிஸில் இது டக்ஸ் இருக்கா, இல்லை வேறு எதுவும் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ எந்தெந்த ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல லோட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் அது மூலியமாக சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இன்சர்ட்டில் லோட் ஃபேமிலி. ஸோ லோட் ஃபேமிலியில் அனோட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற டீட்டெயிலிங்க்கு தேவைப்படுற ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ எந்த மாதிரி வேணும், ஸோ சிவில் அனோட்டேஷனாக, எலக்ட்ரிக்கல், ஃபயர் ப்ரொடெக்ஷன், மெக்கானிக்கல் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேக்ஸ், இது எல்லாமே அனோட்டேஷன் தான், அதாவது மெக்கானிக்கல் வைஸாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த அனோட்டேஷனில் வரும். சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு ரெக்டாங்கிள் டேக்கு எப்படி இருக்கணும், வித் அண்ட் லைட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ அனோட்டேஷன், கேபிள் ட்ரேஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் டிவைஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த கேபிள் ட்ரேஸ். ஸோ கேபிள் ட்ரேஸில் நம்ம யூஸ் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதில் ஃபிட்டிங்ஸ். ஸோ கேபிள் ட்ரேஸில் நம்ம என்னென்ன ஃபிட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுற போகிறோமோ அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அகைன் கேஸ் ஒர்க் அண்ட் காலம்ஸ், கான்டிடியூட் பைப்ஸ். ஸோ கான்டிடியூட் பைப்ஸ்னாலே நீங்கள் எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிள் பைப், கர்டன் பேனல்ஸ் அண்ட் கர்டன் வால்ஸ் எல்லாமே ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ டோர், டக், எலக்ட்ரிக்கல் பேனல், என்கரேஜ், ஃபயர் ப்ரொடக்ஷன். ஸோ எந்த மாதிரி ஃபேமிலிஸ் உங்களுக்கு வேணுமோ அது நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை லோட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டிங், மாஸ், மெக்கானிக்கல் எலமெண்ட், பைப் பிளான்டிங். ஸோ பைப் கிளிக் பண்ணுறேன். பைப்பில் அசசரிஸ் இருக்கும், AWWF ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வால். ஸோ அசசரிஸ்ன்னு கிளிக் பண்ணுறப்ப அதில் தேவைப்படுற அசசரிஸ், அதாவது இந்த பைப்பிங்க்கு தேவைப்படுற டூல்ஸ், அசசரிஸ் டூல்ஸ் உங்களுக்கு இருக்கும்.
ஃபிட்டிங்ஸ். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிட்டிங். ஸோ எந்த ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபிட்டிங்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி வால்ஸ். ஸோ எந்த மாதிரி வால்ஸ் வேணும்? 3-வே வால்ஸா, இல்லை பல்க் ஃப்ளோ ப்ரிவென்ட் வால்ஸா, பேலன்சிங் வால்ஸா, பால் வால்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிவிட் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிற ஒரு அக்சசரிஸ். அது மாதிரி சைட் ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட் ஸ்ட்ரக்சரல் காலம்ஸ் எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். எலக்ட்ரிக்கலில் பார்த்தோன்னா ஆர்கிடெக்சர் எம்இபி. எம்இபியில் கனெக்டர்ஸ்ன்னு இருக்குது, எலக்ட்ரிக்கல் பவர், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். எலக்ட்ரிக்கல் பவர்னு கொடுத்தீங்கன்னா அதில் அப்ளிகேஷன் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன், ஜென்ரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டெர்மினல்ஸ். அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அந்த எண்ட் யூசர். ஸோ எண்டில் யூஸ் பண்ணுற அந்த யூஸர் தான் எண்ட் யூசர். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன், ஹேர் ட்ரையர் அண்ட் ஹீட்டர் இது எல்லாமே எண்ட் யூசர்ஸ். அதாவது நீங்கள் பவர் சர்க்யூட்டில் கொடுக்குற கடைசி எண்ட் பாயிண்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது உங்களோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடாக இருக்கும். ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடுங்கிறது உங்களோட சோர்ஸ்லேருந்து உங்களோட எண்ட் யூசருக்கு பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறது உள்ள ஆப்ஷன் தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்லாம் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன்? ஸோ ஜங்ஷன் பாக்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஸ்டார்டர், சர்க்யூட் பிரேக்கர் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது உங்களோட எண்ட் யூசருக்கும் இதுக்கும் இடையிலப்பட்ட ஆப்ரேஷன். அண்ட் ஜென்ரேஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னா ஒரு பவர் ப்ரொடியூஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பவர் ப்ரொடியூஷன் எக்யூப்மெண்ட்ஸ். இதுதான் சோர்சஸ். ஸோ எந்த இடத்துல வேணும்? டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எண்ட் யூசர்ஸை எங்கே கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதான் டெர்மினல்ஸ்னு இருக்கும். ஸோ சுவிச்சஸ், பிளக் பாயிண்ட்ஸ் அண்ட் லைட்டிங் சுவிச்சஸ் எல்லாமே இதை எண்ட் யூசர்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கலில் உள்ள ஃபேமிலிஸ். ஸோ இந்த ஃபேமிலிஸ் லோட் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபயர் ப்ரொடெக்ஷன்ஸில் நிறையா இருக்கும். அது அசசரிஸ் அப்படின்னாலே அந்த எண்ட் யூஸர் உள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணலாம்? அலாரம்ஸ், ப்ரெஷர் அலாரம், டக்ட் ஹீட் டிடெக்டர் அண்ட் டக்ட் ஸ்மோக் டிடெக்டர்ஸ் அண்ட் கேஸ் டிடெக்டர்ஸ். ஸோ எல்லாமே உங்களோட லெவல்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லீடிங் மிஸ்மேட்ச் ஆகும்போது இது இன்டிமேஷன் மட்டும்தான் பாஸ் பண்ணும், ஜஸ்ட் இண்டிகேட்டர் அண்ட் அலாரம்ஸ். கேபினட்ஸ். ஸோ அதோட கேபினட்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபயர் ப்ரொடக்ஷன் டிவைஸுக்கு எப்படி நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம், ஸோ எந்தெந்த மாதிரி சப்ளைலாம் கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்குறதா இந்த ஃபயர் ப்ரொடக்ஷன் கனெக்ஷன்ஸ் மெத்தட். ஸ்ப்ரிங்க்லர் ஒர்க்ஸ். ஸோ இந்த ஃபயர் ப்ரொடக்ஷனோட எண்ட் யூஸர் தான் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஒர்க். ஸோ உங்களோட வாட்டர்ஸ் அண்ட் லிக்விட் பார்ட்டிகல்ஸை செப்பரேட் பண்ணி உள்ள ஆப்ஷன் தான் இந்த ஸ்ப்ரிங்க்லர். ஸோ அந்த ஸ்ப்ரிங்க்லர் நிறைய ஆப்ஷனில் இருக்கும். ட்ரை ஸ்ப்ரிங்க்லர், ஹரிசாண்டல், சைடு வாக். ஸோ எந்த மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணுற போறீங்களோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் நீங்கள் எடுத்துக்கலாம். வால்ஸ். ஸோ இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சம் வால்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி வால்ஸ் தான் இது. ஸோ அசசரிஸ் அப்படிங்கிறது சென்சாரில் ஆரம்பித்து வால்ஸ் வரையும் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். கான்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது அதோட ஃபிட்டிங்ஸ். கான்டிடியூட் அப்படின்னா பைப் ஃபிட்டிங்ஸ், அது இஎம்டி கான்டிடியூட் கனெக்டர்ஸ். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் பைப்பை டேன் பண்ணிட்டு போகும்போது வந்துட்டு எல்போ இல்லை டீ ஜாயிண்ட் போட வேண்டியது அவசியம். இதே கான்டிடியூட் ஃபிட்டிங்காக இருந்தால் அந்த இடத்துல அந்த சோர்ஸ் ஒரிஜினல் பைப்பை நீங்கள் பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அது நிறைய டைப்ஸில் இருக்குது. ஸோ இந்த இஎம்டி, ஆர்எம்சி எல்லாமே இதோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி ஃபேமிலிஸ் வேணுமோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் புதுசாக நெட்டில் டவுன்லோட் பண்ணியும் அந்த ஃபேமிலிஸ் இதில் ஆட் பண்ணி இங்கேருந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யூனிவர்சல் பாக்ஸ், கான்டிடியூட் ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் நேம்லேயே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரவுண்ட் பாக்ஸ், 5 அவுட்லெட், அலுமினியம். ஸோ மெட்டீரியல் வந்து அலுமினியம், 5 அவுட்லெட்ஸ் இருக்கும். ஸோ இன்புட் ஒன்று தான், அவுட்புட் வந்து 5. ஸோ கான்டிடியூட் பாக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ப்ளிட்டிங் டிவைஸ் தான். ஒரு சோர்ஸ்லேருந்து நிறைய இடத்துக்கு, அதாவது பைப்னாலேயோ இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான டிவைஸ்னால ஒரு டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாத இடத்துல இந்த கான்டிடியூட் பைப்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அப்படி யூஸ் ஆகிறப்ப வர்ற சோர்ஸை எத்தனையாக பிரிக்கணும்? 5 அவுட்லெட்ஸாக பிரிக்கணுமா இல்லை 7 அவுட்லெட்ஸா அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது 5 ரோட்ஸில் டைப் 1, டைப் 2 நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தது லோட் ஆஸ் எ குரூப். ஸோ லோட் குரூப் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸை கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது அந்த லோட் ஆஸ் குரூப். ஸோ சில இடத்துல நீங்கள் ஒரு ஃபேமிலிஸை நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸை கம்பைன் பண்ணி தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்லர் இருக்குது. ஸோ அந்த பாய்லரில் பாடி தனியாக ஒரு ஃபேமிலிஸாக இருக்கும், அண்ட் மேலே உள்ள டாப் கனெக்டர்ஸ் தனி ஃபேமிலிஸாக இருக்கும், கீழே உள்ள ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் தனி ஃபேமிலிஸாக இருக்கும். பட் இது எப்போவுமே நம்ம தனியாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் ஃபேமிலிஸில் எல்லாமே செப்பரேட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த மூணையுமே ஒரு குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா எடுத்து பிளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுறப்ப ரிவ்யூட் ஃபைல், ஏற்கனவே நீங்கள் தனி ரிவ்யூட் ஃபைலாகவே ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அதில் எல்லா ஃபேமிலியும் ஆட் பண்ணி அதோட பொசிஷனை கொடுத்து ஒரு புது ரிவ்யூட் ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு அந்த ரிவ்யூட் ஃபைலை நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபைலாக உள்ளே கொண்டு வரலாம்.
ஸோ இது சேவ் ஆகிறப்ப ஃபேமிலி ஃபைலாக சேவ் ஆகாது, .rvt ஃபைலாக சேவ் ஆகும், இல்லைனா rvg ஃபைலாக சேவ் ஆகும். ஸோ குரூப் ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்க முடியும், ப்ராஜெக்ட் ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதேமாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப 2 ஃபைலாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலிலேருந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா லோட் ஃபேமிலி, ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்டில் மாடலை மாற்றணும் அப்படின்னாலும், இல்லை ஒரு குரூப் ஃபைலை மாற்றணும் அப்படின்னாலும் இந்த லோட் அஸ் எ குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள இந்த மாடிஃபை ஆப்ஷன் எல்லா டேப்ஸ்லையும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எதுக்காண்டி இந்த மாடிஃபை ஆப்ஷன் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு டூலை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த டூல்ஸ் இப்போ தேவையில்லை அப்படிங்கிறப்ப எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணி அதை நீங்கள் ரிலீவ் ஆகிடலாம். அப்படி இல்லைனா இந்த மாடிஃபையை பிக் பண்ணுறது மூலயமா அந்த டூல் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். ஸோ செலக்ட் லிங்க், செலக்ட் பின்னட் எலமெண்ட்ஸ் அண்ட் செலக்ட் அண்டர் எலமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக கிளிக் பண்ணும்போது எந்த மாதிரி ஆப்ஷனில் வரும் அப்படின்னு சொல்கிறதா இந்த வியூ ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த சாப்டரில் ஒரு ப்ராஜெக்டை எப்படி லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணி அதை ரிவீட் MEP ப்ராஜெக்ட்லேயே ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ரிவீட் ஃபேமிலி, ரிவீட் குரூப்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் நீங்கள் ஏதாவது கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்டையோ இல்லை லிங்க் பண்ணி ஒர்க் பண்ண ப்ராஜெக்டையோ எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதாவது பேராமீட்டர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம்.